இல்லை ஆக்கங்கட்ட கூவ மாப்பிள்ளையில் நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ யாருக்குன்னா ஒரு அக்காவுக்கு. அந்த அக்காவை யாரையும் நம்ம தம்மனையில் வச்சுருக்கோம். அந்த அக்கா போட்டாவே அந்த அக்கா பேரில் எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விஜய் குட்டிமா மாதிரியே இவங்களும் வந்து வர்ற கமெண்டை எடுத்து வச்சு அசிங்கமாக ஆபாசமாக அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா ஏக்கா உங்களை வந்து நான் ஏற்கனவே வந்து சீத்தமிழ் டிவி விஜய் டிவியில் தான் உங்களை பார்த்துருக்கேன். நீங்கள் அதெல்லாம் போய் நடிக்க போயிருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். நல்ல பெரிய குடும்பத்தில் உள்ள பொண்ணு நீங்கள். நல்லா அழகாக இருக்கீங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. அப்படி இருக்கிற நீங்கள் இப்படி ஏன் நீங்கள் வர்ற கமெண்ட்டை ஆபாசமான கமெண்ட்டை படித்து தான் நீங்கள் வந்து ட்ரெண்டிங் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஏங்க நீங்கள் உங்களுக்கு இருக்க திறமைக்கு நீங்கள் விஜய் டிவிக்கு திரும்பி நடிக்கலாம், சீத்தமிழுக்கு போய் நடிக்கலாம், அழகாக இருக்கீங்க, ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க, சினிமாவில் போய் நடிக்கலாம். அப்படி இருக்கிற நீங்கள் இவ்வளோ டீசெண்டாக இருக்க நீங்கள் ஏன் இப்படி கன்றாவியான வார்த்தையெல்லாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்கக்கா? ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்லேயும் சின்ன பிள்ளைய பார்க்குது அந்த மாதிரி வார்த்தைகளை பேசும்போது அதுவும் மனசு மாறிடும், கெட்ட வார்த்தையாக மாறிடும். அது சத்தியமாக சொல்கிறேன். உங்கள் வீட்லேயும் சின்ன குழந்தைன்னா அந்த வார்த்தையை பார்த்தா அதுவும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே நம்ம நாடு நாசமாக போய்கிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். தயவுசெய்து நான் உங்கள் கூட பிறந்தோன்னா ஒரு அண்ணா தம்பியாக கூட நான் பேசுகிறேன். நீங்கள் வந்து எனக்காக சொல்கிறேன், அந்த பதிவை வந்து தயவுசெய்து இந்த மாதிரி போடாதீங்க. அதை எடுத்துருங்கக்கா, தயவுசெய்து எடுத்துருங்கக்கா. ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது, சரிங்களா? அதனால் நண்பர்களே, உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் அமைக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.